அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, பல நாள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போட்டால் கூட அது உருப்படியாக போக முடியாது. பட் திடீர்னு போடுற பிளான் தான் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்ட்டு அதே தான் எங்களுக்கும் நடந்துச்சு. சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே 2 days லீவ் வருது எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே ஒய் நாட் திருவண்ணாமலை, இப்போ தானே தீபம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். அண்ட் அதுக்கே போகலான்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணியிருந்தோம். ஏன்னா 2 years பிஃபோர் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரிவலம் போயிருந்தோம் ஃபேமிலியாக. அப்போ வந்து அந்த தீபம் முடிஞ்சு 11 days அந்த தீபம்லாம் கீழே இறக்குன வாட்டி போயிருந்தோம். அப்போ வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. இந்த தடவை வந்து இப்போது தீபம் வந்து மேலே எரிஞ்சிட்டு தானே இருக்குது. சரி இப்போ ஒரு டைம் போகலாமே அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, மார்னிங் எங்கள் ஊர்லேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3.5 hours ஆகும். ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஒரு 12:30 போது ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் பாப்பாங்களாம் இருக்கிறதுனால பொறுமையாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியிலலாம் பயங்கர மிஸ்ட்டாக குளிராக இருந்துச்சு. நான் வேறு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு வேளை கிரிவலம் நடக்கும்போது மழை வந்துட்டா என்னடா பண்ணுறது, பாப்பா வேறு கூட்டிகிட்டு போகிறோமே அப்படி சொல்லிட்டு. பட் கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் கூட மழையே வரல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே திருவண்ணாமலையில் சுத்தமாக குளிரே இல்லை. இது வந்து மான்சூன் சீசன் மாதிரியே இல்லை திருவண்ணாமலையில். எங்கள் ஊரில் இருக்க வெதருக்கு கூட திருவண்ணாமலையில் அவ்வளோ இல்லை. திருவண்ணாமலை ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக தேடி பிடிச்சி நல்லா சாப்பிட்டாச்சு திருப்தியாக. அப்போனா தானே 14 kilometers நடக்க முடியும். நாம் நடக்கிறது இல்லாமல் லக்கேஜு பாப்பா எல்லாத்தையும் வேறு தூக்கிட்டு நடக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் போனோடனே லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். கிரிவலம் வந்து ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் வச்சு கிரிவலத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லி சாமிலாம் கும்பிட்டுட்டு அண்ட் அங்கே அந்த சிவன் போட்டு வைப்பாங்க இல்லையா, அதுவும் எல்லாருமே வச்சுக்கிட்டு பயபக்தியாக எங்களோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு டாட்லர் வச்சுட்டு கிரிவலம் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க, பாப்பாவை தூக்கிட்டு நடக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கவலையே படாமல் தைரியமாக போங்க. ஏன்னா அங்கே வந்து பேபி ஸ்டாலர் வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்கும். நான் கூட என்னடா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்சா இவ்வளோ பேர் குழந்தைங்கள அதில் தான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நானே செம்ம ஷாக் ஆகிட்டேன். நாம் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவோம் ஸ்டாலரில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பார்த்தா அங்கே வந்தவங்க எல்லாமே குழந்தைங்கள மேக்ஸிமம் இந்த ஸ்டாலரில் ரெண்ட் பண்ணி தான் பாப்பாங்களை வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதோட ரெண்ட் வந்து 400 rupees. ஆனால் 400 rupeesக்கு பயங்கர ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பயங்கர டயர்டாகிடுவோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 kilometers நடக்கிற வரைக்கும் டயர்ட் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும் நடக்கிறதே. அண்ட் நம்ம குழந்த கூட போனதுனால ரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பாப்பாவுக்கு வேறு வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வெயிட் பண்ணி நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு ஈவினிங் டைமில் போயிட்டு நைட் டைமில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிருக்கணும். லாஸ்ட் டைம் வந்து அப்படி தான் போயிருந்தோம். பட் இந்த தடவை திடீர்னு பிளான் பண்ணி போனதுனால கரெக்டாக பிளான் பண்ணாமல் போயிட்டோம். ஆஃப்டர்நூன் டைமில் போனதுனால வெயில் கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அங்கே வந்து இந்த மாதிரி 6 கால் இருக்க மாடு, 5 கால் இருக்க மாடு, அந்த மாதிரி ஒரு 2-3 மாடு இருந்துச்சு அங்கே. நான் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டேன். அதுவும் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த மாடு வேறு வந்து செனையாக வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் என்னடா இது இப்படிலாம் மாடு இருக்குமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலான இடத்துல இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா. இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் மாதிரி தான். பட் ஸ்டில் இது கோயில் இருக்கிறதுனால ஒரு அதிசயமாக எல்லோரும் பார்த்துட்டு அந்த மாடுக்கு காணிக்கைலாம் வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க.
6 o'clock ஆனோடனே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சுது. அண்ட் நீங்கள் மலையில் பார்க்குறீங்களா ஒரு க்ளோ லைட் மாதிரி, அதுதான் வந்து திருவண்ணாமலை தீபம். ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டு அங்கேயே சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு சிவன் லிங்கமாக போய் பார்த்துட்டு கிரிவலத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த தடவை வந்து பயங்கர லேட் ஆகிடுச்சு கிரிவலத்தை முடிக்கவே. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:45க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கும் போது நைட் 1 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 12 hours கிட்டே நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம். ஏன் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்ததுனால அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, அப்புறம் நாம் கொஞ்சம் நேரம் டயர்டாயிட்டோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு கோவிலுமே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. க்யூவில் நின்று தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போனாலே கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes ஆகிடுது அந்த க்யூவில் நின்று சாமியை பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே. ஸோ அதனால் இந்த தடவை கிட்டத்தட்ட 12 hours கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் கிரிவலம் முடிக்கவே. நெக்ஸ்ட் வந்து இடுக்கு பிள்ளையார் கோவில். திருவண்ணாமலைக்கு போயிருந்திங்கன்னா இது யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் பயங்கர அட்வென்ச்சரஸான ஒரு பார்ட் இது அந்த கிரிவலத்தில். அண்ட் இது வந்து ஏதாவது பேட் தாட் இருந்தால் அதிலே மாட்டிக்குவாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பயந்துட்டு இருந்தேன். நம்ம வேறு இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டோமே, எப்படிரா போயிட்டு வெளியே வர போகிறோன்னு சொல்லிட்டு. அண்ட் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பத்திரமா வெளியவும் வந்துட்டேன். அண்ட் பயங்கர மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வெளியே வந்துட்டு பயங்கர ஃபன்னாக சிரிச்சிட்டு வேறு இருந்தோம் எல்லோரும் ஃபேமிலியாக. அண்ட் இடுக்கு பிள்ளையார் கோவில் முடிஞ்சோடனே பேலன்ஸ் வந்து 3 kilometers இருக்கும் 14 kilometersல. அந்த 3 kilometers வந்து நடந்ததே தெரில. ஏன்னா பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. ஸோ பாப்பா வந்து காரில் படுக்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்றும் பெரிய லெவலில் டயர்ட் ஆகலை அந்த 3 kilometers. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் 1 o'clock நைட்டு கிரிவலம் முடிக்கிறோம். அப்போது கரெக்டாக சாமி வந்து பள்ளியறை பூஜை முடித்து சாமி கரெக்டாக கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் அப்போ தான் கரெக்டாக போனோம், கரெக்டாக சாமியை பார்த்துட்டோம். எனக்கு அதுவே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் வந்து எங்களால் சாமியை பார்க்க முடியல. நாங்கள் வந்து கிரிவலம் முடிச்சுட்டு ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாமி பார்க்கலான்னு வந்தால் க்யூலாம் எங்கேயோ நின்றுட்டுருக்கு. 12 hours ஆகுன்னு சொன்னாங்க சாமி பார்க்க. ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.